வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது வரதட்சணை கொடுமை. திருப்பூர் பக்கத்தில் ஒரு வரதட்சணை கொடுமையினால ஒரு புது மணப்பெண் கல்யாணம் ஆகி ஒரு சில கொஞ்ச நாட்கள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்துன்னு வச்சுக்கலாம். 78 நாளோ 70 நாளோ சொல்கிறாங்க, எனக்கு சொல்கிறாங்க. இளம் பெண் தான், இளம் தம்பதிகள் தான். இறந்து போயிடுச்சு அந்த பொண்ணு. சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுச்சு. அது வரதட்சணை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம எந்த ஊரில் வாழ்கிறோம், எந்த நாட்டில் வாழ்கிறோம், எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. இப்போல்லாம் பெண்ணை பெற்றவங்களே அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு காலத்துலலாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த கிராமங்களில் இளவட்டக்கல் தூக்குவோம் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? படத்தெல்லாம் வரும், பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த வீரபாண்டிய பழைய படம், அந்த வீரபாண்டிய சிவாஜி கணேசன் நடித்த அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த காளையை அடக்குனா தான் அந்த பொண்ணையே தருவாங்க. ஒரு ஊரில் காளை வளர்ப்பாங்க. அந்த காளையை அடக்குனா தான் அந்த பொண்ணே தருவாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாக எல்லா ஊர்லேயும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு காளை வளர்ப்பாங்க. அந்த காளையை அடக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர் பொண்ணை நீங்கள் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஜாதக பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம், இந்த 8 பொருத்தம் இருக்குது, 9 இந்த வெங்காயம் வெண்ணெய் எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ் மரபில் இல்லை. வீரமாக இருக்கிறானா, அன்பானவனாக இருக்கிறானா, வீரமும் காதலும் தான் தமிழ்நாட்டினுடைய சொத்து ஒரு காலத்தில். இப்போ அப்படியே மருகி போய் என்ன பண்ணுச்சு, இளவட்டக்கல் தூக்குனாங்க, அது தூக்குனாங்க, நிறைய போட்டிகள்லாம் வச்சாங்க. அந்த போட்டிகள்லாம் ஜெயிச்சா தான் பொண்ணு தருவாங்க. இப்போ இந்த போட்டி இப்படி இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சு, இந்த ஆணாதிக்க சமூகம் வந்ததுக்கப்புறம், இது ஆணாதிக்க சமூகமாக தலை தூங்கினதுக்கப்புறம், குறிப்பாக அந்த ஒரு சில வந்தேரிகள் செய்த வேலையினால், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்தேரிகளுடைய அந்த புஸ்தகம் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே ஆண் தான் அதிகமாக இருக்கும். பெண்ணை பற்றி எதுலேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. அவர்கள் செய்த வலை, அவர்கள் செய்த சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சி வலையில் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு வரதட்சணை அப்படிங்கிற ஒரு கொடுமை வந்துருச்சு. இந்த கொடுமை ரொம்ப நாளாக கோல் வச்சுட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சட்டங்கள் கொஞ்சம் இருக்கவும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. ஆனாலும் அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏழைக்கு உத்தரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ திருப்பூரில் ஒரு பொண்ணை ஒரு குழந்தைய, ஒரு பெண் குழந்தைய பெற்று வளர்த்து அதை ஆளாக்கி அதை எவ்வளோ இப்போ இடர்பாடு. இப்போ சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்களும் எவ்வளோ கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதுவும் ஒரு பெண்ணினுடைய உடல் ஒரு ஃபேக்ட்ரிக்கு சமம். நம்மளை மாதிரி இப்போ ஆண்களுடைய உடல் மாதிரி இல்லை, என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு அது. அந்த 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 அவங்க அந்த பெண்ணை பொத்தி பொத்தி வளர்த்து பாதுகாத்து, அது வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளெல்லாம் செஞ்சு, அதுக்கப்புறம் அதை படிக்க வச்சு, இன்றைக்கி ஒரு பொம்பளை பிள்ளையை வெளியே போய் படிச்சுட்டு வருதுங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ சவாலான காரியமாக இருந்துச்சு தெரியுங்களா? இன்னமும் இந்த ஈவ்டீசிங், போக்குவரத்து, நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க வெளியே போனாக்கா நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, வம்புழுக்கிறது, இதெல்லாம் இன்னமும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த எவ்வளோ இடர்பாடுகள், எத்தனை இடைஞ்சல்கள் பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, பொண்ணையும் கொடுத்து, இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பொண்ணையும் கொடுத்து அதுக்கு தகுந்த வரதட்சணைங்கிற அமௌண்ட்டு, காரு பங்களா எல்லாம் கூட அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திருப்பூர் பொண்ணுக்கு. நான் திருப்பூர் பொண்ணை பற்றியே பேச வரல. நம்ம எப்பயுமே எதை பற்றியும் ஜென்ரலாக தான் பேசுவோம். இதெல்லாம் ஒரு சமூகத்தில் இதெல்லாம் ஒரு சமூகம் நோக்க வேண்டிய கடமை. அந்த வீட்டார்கள் மட்டும் அந்த அவங்க மட்டும் நோக்க வேண்டிய கடமை இல்லை. இது ஒரு சமூகத்தினுடைய பார்வை தான் நம்ம பார்வை. அதனால் எந்த விஷயம் பேசினாலும் நம்ம ஜென்ரலாக தான் பேசணும். இப்போ அந்த பர்டிகுலராக அந்த திருப்பூர் பொண்ணை எடுத்துக்கிட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய வரதட்சணை கொடுத்துருக்காங்களாம். காரு அது இதுன்னு சொல்லலாம் கொடுத்துருக்காங்களாம். பெண்ணையும் கொடுத்து இந்த வரதட்சணை இதையும் கொடுக்குறாங்க.
அப்போது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது எப்படின்னா, ஒரு நாற்று இருக்குது பார்த்தீங்களா? பச்சை நாற்று, நெல்லு நாற்று இருக்குது பார்த்தீங்களா? நெல்லு நாற்றை உதாரணமாக வச்சு நெல்லு நாற்றை வேரோடு பிடுங்கி அந்த மண்ணை விட்டு அந்த மண்ணுலேருந்து பிடுங்குறோம். ஆனால் கொண்டு போய் வேற மண்ணில் கொண்டு போய் நடுறோம். அதே மாதிரி தான் பொண்ணும் நம்ம வீட்ல இன்னொரு வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டில் வாழ்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு வேரோட மண்ணை பிடுங்கி கொண்டு வந்து நம்ம மண்ணோட அந்த வேரோட கொண்டு வந்து நம்ம வீட்டில் நடுற மாதிரி தான் அது நம்ம வீட்ல அந்த நம்ம வீட்ல பழக்கவழக்கம் எப்படி இருக்குது, போக்குவரத்து எப்படி இருக்குது, இவங்களோட சுபாவம், இவங்களோட சுபாவம், அவங்க வீட்ல நடந்ததுக்கும், இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ அந்த பொண்ணு செட் ஆகுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். இந்த பொண்ணு செட் ஆகுறதுக்கே 2, 3 வருடங்கள் ஆகும். ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ரொம்ப கற்பூர புத்தி உள்ள பொண்ணு அப்படின்னாக்கா டக்குன்னு பிக்கப் ஆயிரும். புரிஞ்சுக்கும். டக்கு இவங்களா அப்படியா ரைட் நேக்கா போயிடும். பொதுவாக ஜென்ரலாக நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட பேசினாவே குடும்பத்தில் எல்லாம் அமைதியாகிடுவாங்க. சரி, இப்போ வரதட்சணை கொடுமையினால சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணை வந்து ஃபிசிக்கலாகவும் சித்திரவதை பண்ணியிருக்காங்க, மென்டல் ரீதியாகவும் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து இரிட்டேட்டிங் தாங்க முடியாமல், டார்ச்சர் தாங்க முடியாமல் இறந்து போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாமனார், மாமியார், புருஷன் 3 பேர்த்தையும் லாஸ் பண்ணி வந்து உள்ளே வச்சுட்டாங்க. போஸ்கோ சட்டம் பாயும். போஸ்கோ சட்டத்துக்கு ஜாமீன் இல்லை அப்படிங்கிறது தான் அது போஸ்கோ சட்டத்தில் ஒரு தீர்வு. இப்போது அந்த பொண்ணு இறந்து போச்சு. டார்ச்சர் கொடுத்த நம்மளோட நிலைமை, அந்த 3 பேர் ஜெயிலில் இருக்காங்கல்ல, அந்த 3 பேர்த்தோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த 5 வருஷமோ இல்லை 7 வருஷமோ தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க வாழ்க்கை தொலைஞ்சு போயிருக்கும். வாழ்கிறது எதுக்குங்க வாழ்கிறோம்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து சந்தோஷமாக சிரிச்சு முகத்தோட சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறத விட்டு அந்த பொண்ணை அதை பண்ணி இதை பண்ணி டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் தெரியாதுங்களா? இதெல்லாம் ஒரு பணக்கார வீடாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அந்த பொண்ணும் டிகிரி வரைக்கும் படித்த பொண்ணாக இருக்குது. சொந்தமாக கார் ஓட்டுற அளவுக்கு இருக்குது அந்த பொண்ணு. அவங்க வீட்லேயும் எல்லாம் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அப்போது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாதா? எப்படி பேசணும்னு தெரியாதா? என்ன மாதிரியான பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா? அப்போ 3 பேர்த்தோட 4 பேர்த்தோட வாழ்க்கையுமே போச்சே. ஏங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தனித்தனி வாழ்க்கை, அவங்களுக்கான வாழ்க்கை. இது அடுத்தவங்களுக்கான வாழ்க்கை இல்லை. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் சொந்த வாழ்க்கை. என்னுடைய மைண்டு நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேனா, நான் சாப்பிட்றேன்னா, நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னா, நான் மைண்டு என் பீஸ்ஃபுல்லாக இருக்கேனா, நான் எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறேன்னா, பிடிச்சவங்களோட பேசுகிறேன்னா, பிடிச்சவங்களோட பழகுறேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை. அப்போ 4 பேர்த்துக்கும் 4 விதமான வாழ்க்கை. அந்த 4 வித வாழ்க்கையும் போயிடுச்சா? 4 பேருடைய வாழ்க்கையும் போயிடுச்சா? 4 பேரோட வாழ்க்கையும் சூன்யமாயிடுச்சா? இப்போது அந்த பொண்ணு இறந்து கொண்டு அந்த சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் 3 பேர் இருந்தும் ஒன்று இல்லாமல் ஒன்று தானே. ஜெயிலில் இருந்தால் என்ன, வெளியில் இருந்தால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. சரி, நான் 5 வருஷம் கழிச்சு நீ வெளியே வந்து என்ன பண்ண போகிற? வந்து பேர் மறைய போகுதா? இந்த கொலைகார பட்டம் மறைய போகுதா? இந்த கொடுமைப்படுத்தினதெல்லாம் மறைஞ்சு போயிடுமா? உங்களுக்கு மனசாட்சி இருக்காது. அந்த 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 செஞ்சவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல. தூக்கம் வருமா உங்களுக்கு? நல்ல மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நைட்டில் தூக்கம் வருமா? ஐயோ, நம்ம ஒரு பெண்ணினுடைய இறப்புக்கு நம்ம காரணமாயிட்டோமே. எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு கனவுகள், எவ்வளவு லட்சியங்களோடு அந்த பெண்ணை பெற்றவர்கள் அவங்க வீட்டு திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை லட்சியம், எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ பாசங்கள், எவ்வளோ நேசங்கள் மனசில், எவ்வளவு லட்சியங்கள், கனவுகளோடு அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் வாழ வந்திருக்கோம். அந்த பொண்ணினுடைய கனவுகளை கருக்கிட்டீங்க, லட்சியங்களை புதைச்சிட்டீங்க. அந்த பொண்ணையே கடைசியில் புதைக்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. என்ன வாழ்க்கை அது? இது எதுக்கு இந்த வாழ்க்கை? எனக்கு இன்னொரு விஷயம் புரியலைங்க. இப்போது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரோன்னு வச்சுக்கங்களேன். அந்த பொண்ணு நல்ல குணவதியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக செல்வம் வந்துடுங்க. செல்வம் வந்துடும். செல்வங்கிறது இன்னொருத்தங்க கொடுத்து நமக்கு வாங்கிறது இல்லை. நம்மளுடைய உழைப்பினால் கிடைக்கிறதுக்கு பேர் தான் சொத்து சுகம். இன்னொருத்தங்க கொடுத்தா எதுவுமே நிற்காது. வரும், வந்த மாதிரி போயிடும். நமக்குன்னு நம்ம உழைக்கிறோமா, நம்ம சம்பாதிக்கிறோமா, நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். நம்மளால் முடியுதா? நம்ம உடல் உழைப்பில் நமக்கு கிடைக்குதா? நம்மளோட மூளையை செலவு பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோமா? ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ நம்ம சம்பாதிக்கிறோமா? அந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த காசு தான் நமக்கு நிற்குமே தவிர
ஓசியில் வந்து அது நிற்காது. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ரூ. 500 நோட்டு ஒன்று வச்சுருக்கீங்க. உங்கள் கையிலேயே நீங்கள் வச்சுருக்க முடியுமா? போவீங்க, சில்லறை மாற்றுவீங்க. அது அங்கே போயிடும். அது அங்கேருந்து அங்கே போகும். அங்கேருந்து அப்படியே போயிடும். பணங்கிறது டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய உடல் உழைப்பு, நம்மளுடைய மென்டல் உழைப்பு, நம்மளுடைய மூளையினுடைய சக்தி இதெல்லாம் நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் எதுவுமே மாறாது. இது நம்மளுடைய சொத்து. இது நம்மளுடைய மூளை. படிப்பு எப்படி நமக்கு சொத்தோ, அதே மாரி நம்மளுடைய ஜாபும், நம்மளுடைய உழைப்பும், நம்மளுடைய வேலையும், நம்மளுடைய மைண்டும் நமக்கு சொத்து. அத விட்டுட்டு காசு நமக்கு சொத்து இல்ல. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். சம்பாரிக்கணும் தான். காசு சம்பாரிக்கிறது அவசியம் தான். அதுக்காக வந்து இப்படி இந்த வழியிலலாம் சம்பாரிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு கொடுமைப்படுத்தி, சித்திரவதை பண்ணி சம்பாரிக்கணும் அப்படின்னா, அதில என்ன அதில அது 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 எப்படி இப்போ அதனுடைய விளைவு எங்க போச்சு? இப்போ 4 பேத்தோட வாழ்க்கை போயிருச்சுல்ல. மக்கள் ஏன் சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணு நல்ல ஒரு 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 கோடிக்கணக்கான சொத்த வரதட்சணைய கொண்டு வந்துட்டு, அவங்க ஆத்தா, அம்மா எல்லாம் கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுனாக்கா நம்ம விட்டுருவோமா? கொடுமைப்படுத்த அந்த பொண்ணு திருப்பி கொடுமைப்படுத்தினா, "டேய் உன்னைய நான் விலைக்கு தான்டா வாங்கியிருக்கிறேன். முட்டாள். நான் சொல்றதெல்லாம் செய்டா. நீ எனக்கு அடிமைடா" அப்படின்னு சொன்னா நம்ம விட்டுருவோமா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து மருமக இந்த மாரி பண்ணா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருங்க. ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்ற மாரி, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நீங்க ஓடி, 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 ஓடி உருண்டாலும், உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய உழைப்புக்கு உள்ளானது மட்டும் தான் உங்களுக்கு நிக்கும். அது மட்டும் தான் கிடைக்கும். அத விட்டுட்டு உங்களுடைய தகுதிக்கு அதிகமாக, உங்களுடைய உழைப்புக்கு அதிகமாக, உங்களுடைய தேவை உங்களுடைய அ உங்களுடைய இதுக்கு அதிகமாகலாம் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அது வரும். வர மாரி கூட வரலாம். வர்றது நிக்கிறது வந்து சிரமம். அது நின்னாலும் எவ்வளோ நாளைக்கு நிக்கிது அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குங்க. வரதட்சணை வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு, அன்பான பொண்ணா, அக்கறையான பொண்ணா, ஒரு பாசமுள்ள பொண்ணாக, ஒரு 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 நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள பொண்ணாக நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, பலவிதமான சொத்துக்களை கவர்ந்துரும். ஒரு பொண்ணு நெனச்சா மண்மேட்டையும் மாளிகையாக்கலாம். அதே பொண்ணு மாத்தி நெனச்சா, மாளிகையும் மண்ணாக்கிடலாம். அந்த பொண்ணால முடியுங்க. இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க பொண்ணு. ஒரு வீட்டுக்குள்ள நுழையும்போது உங்கள வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, ஏன்டா அப்படின்னு தோணுமா? அதே சமயம் அந்த பொண்ணு அன்பா, அனுசரணையா, ஆசையா, வாங்க அத்தை உட்காருங்க, மாமா உட்காருங்க, வாங்க மாமா, அத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அனுசரணையா, அன்பா பேசுச்சுன்னா, அந்த களைப்பு நீங்கி, வீட்டுக்குள்ள வந்த களைப்பு நீங்கி, அ அவர்களுக்கு புத்துணர்ச்சியா வரும். ஒரு மனசு வந்து வேற மாரி சிந்திக்க ஆரம்பிக்கும். புது புது வழிகள யோசிக்க ஆரம்பிச்சுக்கும். இன்னும் கிரியேட்டிவ் மைண்ட்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் இருக்குங்க. குடும்பங்கிறது வந்து வரதட்சணை மட்டும் இல்ல. காசு மட்டும் இல்ல. பணம் இல்ல. கார் மட்டும் இல்ல. பங்களா மட்டும் இல்ல. இதற்கு மேல தாண்டி வேற ஒன்று இருக்குது. அது அந்த உயிர், அந்த குடும்பத்தினுடைய உயிர், ஜீவன். நம்ம எப்படி இயங்குறோம்? எத்தனை நரம்புகள் 72,000 நரம்புகள் மற்றும் நாடிகள் நம்ம உடம்புல இயங்குதுன்னு சொல்ற மாரி, ஒரு வீடு இயங்குவதற்கு ஒரு பெண் மிக அவசியம். அந்த பெண்ணு எந்த மாரி இருக்கணும்? எந்த மாரி அமையுது? அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இல்லம், அந்த இல்லறம் சிறக்கும். அது நல்லறமாகும். அந்த வீடு விளங்கும். இந்த மாரி இன்னும் நெறைய சொல்லிக்கிட்டே போலாம் பெண்ணை பற்றி. அதனால அத விடுங்க. திருப்பூர் மேட்டர விடுங்க. பொதுவா நம்ம சமூகம் சிந்திக்க வேண்டியது. இப்பல்லாம் பெற்றவங்களே குடுத்துர்றாங்க வரதட்சணை. நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு அவங்களே செட் ஆயிடுறாங்க. மைண்ட்ல செட் ஆயிருது. அவங்களோட வசதிக்கு ஏத்த மாரி குடுத்துர்றாங்க. அதனால நம்ம சிந்திக்க வேண்டியது நெறையா இருக்குது. வாழ்க்கையை இழந்துவிட்டு ஜெயில்ல போய் சிக்கன் கறி சாப்பிட்டு என்னங்க புண்ணியம்? நன்றி, வணக்கம்.